සංවිධානාත්මක අපරාධකරුවන් විදේශගත වීමේදී විදේශයන් සිට මෙරටට පැමිණීමේදී හඳුනා ගැනීම සඳහා கட்டுநாயக்க ஜாத்தியந்திர மேல் மாகாணத்தின் கம்பஹா பகுதியில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் மல்லாவி பாலைநகர் பகுதியில் இராணுவ அதிகாரி ஒருவரும் குற்றச் செயல்களோடு தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றில் நேற்றைய தினம் சபை ஒத்திவைப்பு வேளையின் போது நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பில் ஆளும் தரப்பு உறுப்பினர் சாந்த பத்மகுமார முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போதும் நாட்டுக்குள் வரும் போதும் அவர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்வதற்கு விசேட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள 556 பேரை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கு விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் ஏதேனும் பகுதியில் குற்றச் செயல்கள் இடம்பெற்றால் துரிதமாக செயற்படுவதற்கு சகல போலீஸ் நிலையங்களில் பொறுப்பதிகாரிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினரை ஒன்றிணைத்து வாட்ஸ்அப் செயலி ஊடாக விசேட குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் சோதனை சாவடிகள் போடப்பட்டு வாகனங்கள் சோதிக்கப்படுகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளவர்களை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 72 பேருக்கு எதிராக சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாகவே அண்மையில் இந்தோனேஷியாவில் பிரதான போதைப்பொருள் வர்த்தகர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாடுகளில் இருந்து 11 பேர் சிவப்பு பிடியாணை ஊடாக கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் 105 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் பதிவாகியுள்ளதோடு இந்த சம்பவங்களோடு தொடர்புடைய 34 துப்பாக்கிதாரிகளும் ஒத்தாசை வழங்கியவர்கள் உட்பட 322 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் T56 ரக துப்பாக்கிகள் 58 உட்பட 1698 துப்பாக்கிகள் மற்றும் ஏனைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் துபாய், இத்தாலி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, கனடா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இரகசியமான முறையில் பதுங்கியுள்ளார்கள். இவர்களை கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, வெளிவிவகாரத்துறை அமைச்சு கூட்டாக இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களுக்கும் கடந்த கால அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்பது குற்றப்புலனாய்வு பிரிவின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்குரிய விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். තත්වකදී මෙරට බලධාරීන් ගෙන ඇති ක්‍රියාමාර්ග මොනවද කියලා ඔබේ දෙකේ ශ්‍රී ලංකා ජනරජයේ විදේශ රාජ්‍යයන් සමග රාජතාන්ත්‍රික වශයෙන් අවශ්‍ය උපරිම සහයෝගිතාවකින් යුතුව කටයුතු කරන අතර විදේශගතව සිටින අපරාධකරුවන් 70 දෙනෙකු සඳහා මේ වන විට ජාත්‍යන්තර රතුරු නිවේදන ලබා ගැනීමට කටයුතු කරලා තියෙනවා. තවද මේ වන විට විදේශගතව සිටින ප්‍රධාන පෙළේ සංවිධානාත්මක අපරාධකරුවන් නා මද්ද්‍රව්‍ය ජාවාරම්කරුවන් වශයෙන් හඳුනාගෙන ඇති රතු නිවේදන නිකුත් කරලාද පුද්ගලයන් 14 දෙනෙකු ඇතුළු 15 දෙනෙකු රුසියාව, ඕමානය, ඩුබායි, ඉන්දියාවන් රාජ්‍යයන් මගින් මේ වෙනකොට අත්අඩංගුවට අරන් තියෙනවා.